Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 9th standard unit 1 sets assignment paper தான் பார்க்க போறோம். அதுல part B பார்க்க போறோம். போன வீடியோல உங்களுக்கு part A போட்டிருந்தோம். சோ இந்த வீடியோல part B short answers எல்லாத்தையும் உங்களுக்கு போட போறோம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய assignment papers வேணும்னா மறக்காம வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. சோ அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே சால்வ் பண்ணி வீடியோ போடுவோம். ஓகேவா? சோ first question போலாம். If A is equal to 2, 5, 7, 8, 9 and B is equal to 7, 8, 10, 11, find A delta B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டெல்டா நம்ம இதை படிக்கக்கூடாது, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு படிக்கணும். அதாவது ஃபைண்ட் த சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க செட்டை நம்ம எழுதிக்கலாம். A is equal to so set A is equal to 1, 2, 5, 7, 9. B is equal to 7, 8, 10, 11. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ டெல்டா பி இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ டெல்டா பி ஃபார்முலா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏ மைனஸ் பி யூனியன் ஆஃப் பி மைனஸ் ஏ அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பியை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எலிமினேட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எழுதுங்க. ஸோ பியில் எனக்கு 7, 8, 10, 11 இருக்கு. இது எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணுறேன். 10, 11 எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஸோ இதே எலிமெண்ட்ஸ் ஏல இருந்துச்சுன்னா அதையும் எடுக்கிறேன். 7 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதையும் எடுத்துட்டு இப்போ எழுதினோம்னா 1, 2, 5, 9 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பி மைனஸ் ஏ என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதணும். ஸோ அப்படி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு 1, 2, 5, 7, 9 எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிடுவீங்க. அண்ட் 7 காமனாக இருக்கிறதுனால பிலையும் அதை ஸ்ட்ரைக் பண்ணிடுவீங்க. ஸோ மீதி என்ன இருக்குது? 8, 10, 11 அப்படிங்கிறது தான் மீதி இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் கிடச்சிருச்சு. ஸோ ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவோட யூனியன் எடுக்கணும். அப்படி எடுத்தேன்னா எனக்கு ஏ டெல்டா பி நம்மளுக்கு ஆன்சர் தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நான் இப்போ யூனியன் எடுக்கிறேன். யூனியன்னா டேக் ஆல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஓகேவா? ஸோ அதனால இப்போ ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்தேன்னா எனக்கு 1, 2, 5, 8, 9, 10, 11 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சராக வரும். ஸோ ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 5, 8, 9, 10, 11. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 1, 2, 5, 8, 9, 10, 11. ஓகேவா? ஓகே தென். ஸோ நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் செட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி போடணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது இதுக்கு உங்களுக்கு. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். நம்பர் ஆஃப் subset is equal to 2 to the power of n and number of proper subset is equal to 2 to the power of n minus 1. ஸோ இங்கே n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை குறிக்குது. அண்ட் இங்கே ஏன் ப்ராப்பர் சப்செட் அப்போ நான் -1 இது பண்ணேன் அப்படின்னா அதாவது சப்செட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 5 இன்க்ளூட் ஆகும். 5 அதாவது இந்த 5 இன்க்ளூட் ஆகும். பட்
ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறப்போ 5 இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால நம்மளுக்கு இங்கே -1 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ n ஆஃப் ஏ அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது ஏல அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் டோட்டலாக இருக்குது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் சப்செட், ஸோ இப்போ நம்மளுக்கு n is equal to 5 அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் is equal to 2 to the power of nங்கிற இடத்துல நம்ம 5 போடணும். ஸோ 2 to the power of 5 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 32 அப்படிங்கிறது வரும் ஆன்சர். அதாவது 2 to the power of 5 அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை 8 into 4னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 32 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் அப்படிங்கிறத எனக்கு 32 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் is equal to 2 to the power of 5. என்னங்கிற இடத்துல 5 போட்டேன், இங்கே -1 இருக்கு. அப்போ எனக்கு என்ன வரும்? 32 - 1ன்னு வரும், which is 31. ஓகேவா? ஓகே ஓகே தென் தேர்ட் கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். ரைட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரோஸ்டர் ஃபார்ம்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு செட் ரெப்ரசன்டேஷனில் எழுதுவோம் அண்ட் அதே போல் ஒரு லெட்டர் வந்துட்டு ஒரு டைம் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்துட்டு ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இதோட செட்டை வச்சுட்டு ஏ அப்படின்னு எழுதுறேன். ஸோ ஒரு லெட்டர் ஒரு தடவை எழுதிட்டா நான் அதை ஸ்ட்ரைக் பண்ணிடுறேன். ஸோ கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எஸ்ஸை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். அடுத்தது ஐ எழுதுகிறேன், ஜி என் ஜியும் என்னையும் ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்பேஸ் பத்தல, ரைட். உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா எஸ் கமா ஐ கமா ஜி கமா என் எம் இ டி. ஸோ இதுதான் ரோஸ்டரோட ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் தி அசைன்மெண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரோஸ்டர் ஃபார்ம் இதுதான். நெக்ஸ்ட் டீச்சரோட ரோஸ்டர் ஃபார்ம் எப்படி எழுதலாம்? இதையும் நான் ஏ அப்படிங்கிற செட்டில் வைக்கிறேன். ஸோ ஏ அப்படிங்கிற செட்டில் வச்சுட்டு டி போடுறேன். நெக்ஸ்ட் இ எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஏ சிஹெச் ஆர். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது இவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்த் ஒன், ஏ கியூ ஆர் எஸ் அப்படிங்கிற 4 செட் எனக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பி யூனியன் கியூ யூனியன் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டில் கியூ இன்டர்செக்ஷன் எஸ் இன்டர்செக்ஷன் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க செட் எல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற செட்டை எழுதிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்க செட் எல்லாத்தையுமே நம்ம எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பி யூனியன் கியூ யூனியன் ஆர், பி யூனியன் கியூ த ஹோல் யூனியன் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு வந்துட்டு பி யூனியன் கியூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பி யூனியன் கியூ அப்படிங்கிறப்ப இன்க்ளூட் ஆல். ஸோ யூனியன் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ பி யூனியன் கியூவை ஃபர்ஸ்ட் நான் எழுதுகிறேன். ஸோ பி அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே ஏக்கு பதிலாக தான் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஏ அப்படின்னு இதை மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் எழுதுனேன்னா எனக்கு ஒன் கமா 2 கமா 5 7 9 அப்படின்னு இருக்கு. அண்ட் 3 இங்கே இருக்கு, 11ம் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லா இதையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ ரிப்பீட் ஆகுறது எல்லாத்தையும் ஒரே ஒரு டைம் தான் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே தென் ஸோ இப்போ எனக்கு ஏ யூனியன் கியூ கிடைச்சிருச்சு. அடுத்தது எனக்கு தேவை யூனியன் ஆர். ஓகேவா? அதாவது இப்போ எனக்கு ஏ யூனியன் கியூ கிடைச்சிருச்சு.
இப்போ ஏ யூனியன் கியூ ஹோல் யூனியன் ஆர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒரு கண்டுபிடிச்சிருக்க செட்டை ஆரோட நம்ம யூனியன் பண்ணும். அப்போ நம்மளுக்கு யூனியன் ஆஃப் ஆர். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு நார்மல் செட்டை கன்சிடர் பண்ணிட்டு அப்படியே டைரெக்டாக யூனியன் பண்ணுங்கள். பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதையும் ஆரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் இன்க்ளூட் பண்ணி எழுதணும். ஓகேவா. ஸோ 1, 2, 3. ஸோ 3 இருக்குது, 2 இடத்துல எழுதிட்டேன். 4 இருக்குது, எழுதிட்டேன். 5 2 இடத்துல இருக்குது. 7, 9, 11. ஓகேவா. 2 இடத்துலையும் இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதியாச்சு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் இவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q இன்டர்செக்ஷன் எஸ் ஹோல் இன்டர்செக்ஷன் ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Q இன்டர்செக்ஷன் எஸ் ஹோல் இன்டர்செக்ஷன் ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிறது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் Q இன்டர்செக்ஷன் எஸ் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ Q இன்டர்செக்ஷன் எஸ் அப்படின்னா Qவுக்கும் எஸ்ஸுக்கும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு நான் எழுதணும். ஸோ Qவுக்கும் எஸ்ஸுக்கும் எனக்கு 2 அப்படிங்கிறது காமனாக இருக்கு. எஸ். ஸோ 2 அப்படிங்கிறது காமனாக இருக்கு. நெக்ஸ்ட் 3 அப்படிங்கிறது காமனாக இருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறதும் காமனாக இருக்கு. ஸோ நான் இப்போ இங்கே எழுதிக்க போகிறேன். 2, 3, 5. ஸோ Q இன்டர்செக்ஷன் எஸ்க்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு 2, 3, 5 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறத பண்ணுறேன். ஸோ இதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு பண்ணும்போது Q இன்டர்செக்ஷன் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இருக்க காமனான ஒரு எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் எழுத போகிறேன். ஸோ இப்படி எழுதுனேன்னா எனக்கு என்ன வரும். ஸோ Qவுக்கும் அதாவது இப்போது Q இன்டர்செக்ஷன் எஸ்ஸுக்கும் ஆருக்கும் இருக்க காமனான எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு 3 இருக்கு எனக்கு. ஸோ இங்கேயும் 3 இருக்கு. இங்கே 5 இருக்கு எனக்கு. அண்ட் இதே போல் இங்கேயும் எனக்கு 5 இருக்கு. ஓகேவா. ஸோ ஹென்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு 3, 5 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா. தட்ஸ் இட். ஸோ ஃபோர்த் ஒன்றும் முடிஞ்சது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின். இஃப் n of a is equal to 20, n of b is equal to 50, n of a intersection b is equal to 60 and n of b dash is equal to 20, find n of a intersection b and n of u அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். n of a, ஓகேவா. n of a is equal to 20, b வந்துட்டு 15 சொல்லியிருக்காங்க. ஸோ n of b is equal to 50 and n of a union b is equal to 60, n of b dash is equal to 20. ஓகேவா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தோணும். ஸோ நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியதையும் இதையும் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும். n of a இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிக்கணும். அண்ட் அதே போல் அண்ட் n of u அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். n of uனா ஒட்டுமொத்தமாக எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, ஒட்டுமொத்தமாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் n of u. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் n of a யூனியன் பியை இன்டர்செக்ஷன் பியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. n of a intersection b is equal to n of a plus n of b minus of n of a intersection a union b அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 + 50 - of 60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 - 60 அப்படின்னு வரும். ஸோ 70 - 60 அப்படின்னா உங்களுக்கு 10 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா. ஸோ n of a intersection b அப்படிங்கிறது நம்மளுக்கு 10.
ஓகேவா, இதுதான் நம்மளுக்கான ஆன்சர் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் பிக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு n ஆஃப் யூவை கண்டுபிடிக்கணும், டோட்டலாக எத்தனை இது இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு இங்கே n ஆஃப் b டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம இதுக்கு n ஆஃப் b டேஷ் பிளஸ் n ஆஃப் b அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதாவது n ஆஃப் b டேஷ்னா b-யை தவிர மீதி இருக்க எல்லா எலமெண்ட்ஸும். ஸோ b-யை தவிர மீதி இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எடுத்துட்டா எனக்கு b இருந்துச்சுன்னா ஸோ இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எனக்கு கிடைச்சிடும் இல்லையா. அதாவது இப்போ இதுதான் a, இதுதான் b. ஸோ n ஆஃப் b டேஷ் அப்படிங்கும் போது இந்த சர்க்கிளை ஃபுல்லாக நான் எலிமினேட் பண்ணுறேன். அப்போ a எனக்கு இந்த ரீஜன் மட்டும் கிடைக்குது. இப்போ நான் b சர்க்கிள் இதோட ஆட் பண்ணேன் அப்படின்னா, இதோட ப்ளஸ் ஒரு b சர்க்கிள் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நார்மலாக 2 சர்க்கிள் கிடைச்சிடும் இல்லையா. டோட்டலாக எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ அதுக்கு தான். ஓகே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபார்முலா. ஓகேவா, ஸோ n ஆஃப் u இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் b டேஷ் கொடுத்துருக்காங்க, ஸோ 20, n ஆஃப் b வந்துட்டு கொடுத்துருக்காங்க 50, ஸோ 70 அப்படிங்கிறது தான் n ஆஃப் u. ஸோ டோட்டலாக இதுக்குள்ளார இருக்க எலமெண்ட்ஸ் வந்துட்டு n ஆஃப் u இஸ் ஈக்குவல் டு 70. ஓகே, ஸோ இதோட பார்ட் பி முடிஞ்சது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் சி போடுறோம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய அசைன்மெண்ட்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க, உடனடியாக உங்களுக்கு சால்வ் பண்ணி அனுப்பிச்சுடுவோம். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.